ஏன்க்கா வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? ஏதாவது சொல்லுக்கா. என்ன நீ நினைச்ச மாதிரி கல்யாணோட அம்மா இல்லையா? வேற ஏதாவது கேட்டாங்களா? இல்ல தப்பா ஏதாவது பேசினாங்களா? நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிற? வந்ததுல இருந்து பேய் அரைஞ்ச மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்க. அக்கா ஏன் அழுற? என்னக்கா ஆச்சு? அக்கா சொல்லு, ஏன் அழுற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்க்கா, உனக்கு நான் இருக்கேன். ப்ளீஸ் அழாதக்கா. இந்த உலகத்துல யாரை நம்புறதுனே தெரியல ஸ்வாதி. எல்லாரும் பொய்க்கு பின்னாடிதான் வாழ்றாங்க. யாருக்கு உன்னை ஏமாத்துனது? என்ன நடந்துச்சுக்கா? என்கிட்ட சொல்லு. உன் மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டா உனக்கு வலியாவது குறையும்ல. ஸ்வாதி, கல்யாண் நீயும் நானும் நினைச்ச மாதிரி இல்ல ஸ்வாதி. அவரு நேர்மையானவரு, எல்லாருக்கும் உதவி பண்றவரு, மனுஷங்களை நேசிக்க தெரிஞ்சவர்னு சர்டிபிகேட் கொடுத்திருந்தோம்ல, அதெல்லாம் போய் ஏமாத்தவே இல்ல. என்ன சொல்ற? நீ எதையாவது தப்பா புரிஞ்சுக்கிட்ட? இல்ல ஸ்வாதி, நான் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில இனி யாரையுமே நம்ப கூடாதுங்கிற பாடத்தை அவர் எனக்கு தெளிவா கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன பண்ணாரு? அவரு நம்ம கிட்ட நடிச்சிருக்காரு ஸ்வாதி. புரியலையா? அவரு நீயும் நானும் நினைக்கிற மாதிரி டிரைவர் இல்ல. பல காரு, வீடு, சொத்து பத்து, 20-40 கம்பெனிக்கு சொந்தக்காரரு. உன்னால நம்ப முடியல, ஆனா இதுதான் உண்மை. சார் காலையில வேகமா கிளம்பி ரிச்சா கார்ல வருவாரு. நம்ம வீட்டு தெரு முனைக்கு வந்த உடனே கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஏழை கல்யாணம் வருவாரு. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏமாந்திருக்கோம். அக்கா, அவர் எதுக்காக நம்ம கிட்ட அப்படி எல்லாம் நடிக்கணும்? நம்மள பழி வாங்கணும்ல. புரியலையேக்கா. அவர் யாருன்னு தெரியும்ல, ராஜராஜேஸ்வரி. அதான் உன் மாமியாரோட மூத்த மகன் தான் இந்த கல்யாணம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அஜயோட அண்ணன் தான் இவரு. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல? இந்த உண்மை மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். இன்னும் எவ்வளவு உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. அக்கா, இப்போ நீ பார்க்க போனது ராஜராஜேஸ்வரி அத்தையவா? ஆமா, எனக்கு தான் ரொம்ப த்ரில்லா இருந்துச்சு. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ நம்ம ராஜராஜேஸ்வரியை பத்தி யோசிக்கும் போதும், நமக்கு எதிராக கொடுமைகள் நடக்கும் போதும் நம்ம கூட எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காரு. ஆமா ஸ்வாதி. அப்போ எல்லாமே நாடகமா? அக்கா, உன்னை காதலிச்சது கூடவா? தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கனவு காண முடியாது ஸ்வாதி.